அம்பலம் எல்லாமல்ல குருவருளும் திருவருளும் முன்னிற்க நம்ம தொடர் வகுப்பாக உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலை சிந்தித்து வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே அந்த பஞ்சபூதத்துக்கான அதிதெய்வமும் அவர் தொழிலும் பார்த்தோம். இப்போது 9வது செயலிலே அதோடைய குணங்களும் தொழிலும் பார்க்க போகிறோம். பஞ்சபூதத்துக்கென்ற ஒரு குணங்கள் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். பூதங்களின் குணமும் தொழிலும் மண்கடின மாய்த்தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. தெளிவுரை. அது ஒன்றும் இல்லை, மண் கடினம் திடமாக இருக்கும், நீர் குளிர்ந்தே இருக்கும், குளிர்ந்த பக்கமாக இருக்கும். கனல் ஒன்கணல், கனல்னா அது சுட்டு ஒன்றுவிக்கும், ஒரு பொருளையும் அது கூடவே தன்னை இழுத்துக்கும். நெருப்பில் எது போட்டாலும் நெருப்பாகவே மாறிதா இல்லையா, அதான் கனல். அப்புறம் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், காற்று என்ன பண்ணும், மொத்தத்தையும் ஒன்று சேர்க்கும். அதாவது மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம். பாருங்க, மண் கடினமாக இருக்கும், கடினத்தன்மையாக இருக்கிறது மண், அதோட குணம் கடினத்தன்மை. ரைட். தண்ணி எப்படி இருக்கும், எப்பொழுதுமே நீரினுடைய இயல்பு என்ன, குளிர்ச்சி தான். நம்ம அது கூட நெருப்பை எடுத்து விட்டால் தான் என்ன ஆகுது, சூடாகும். அப்போ நெருப்பை ஏற்றினா தான் சூடாகுது ஒழிய நீரோட இயல்பு குணம் என்னது, குளிர்மை. முடிச்சா ரைட். அப்புறம் நெருப்புக்கு ஒரு இயல்பு இருக்குது, என்ன சொல்ற, ஒன் கனல் சுட்டு ஒன்று விக்கும் ஓவாமல். என்ன சொல்கிறாங்கன்னா, நெருப்பு தான் மட்டும் இருக்காது, தான் கூட யார் செய்கிறாங்களோ எல்லாரையும் தானாகவே ஆக்கிடும். இப்போ எண்ணத்துக்கு போடுங்க, நெருப்பாகவே மாறிடும். இந்த பெட்ஷை போடுங்க, நெருப்பாகவே மாறிடும். ஃபோனுக்கு நீங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் எதை போட்டால் நெருப்பு என்ன வாங்கிடும். அதனால தான் சங்கரனை ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே சிவபெருமானை ஏன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் சொல்கிறாங்கன்னா, எப்படி நெருப்பு தான்கிட்ட சேர்ந்து எல்லா பொருளையும் தானாக மாற்றிக்குதோ அப்படிதான் என் சிவபெருமானுக்கிறான். யார் அவங்ககிட்ட போனாலும் சிவமாவே ஆண்டு கொள்கிறான். இலக்கம் புரிஞ்சுதா? சிவபெருமான் கிட்ட போனால் நம்மளாம் சிவமாம தன்மை பெறமா இல்லையா? கோயிலுக்கு போனால் பாரு, சிவபெருமான் எப்படி நெருப்பு தான் அந்த பொருளில் விழுந்தா நெருப்பாகவே மாறிவிடுகிறதோ, சிவபெருமானை சென்றடைந்த ஆன்மாக்கள் சிவபெருமானவமாயிடு. அதனால்தான் அந்த நெருப்பை சிவத்தோடு ஒப்பிட்டாங்க. செம்மையே சிவபெருமானே. சிவபெருமான் நெருப்பு வேறே கிடையாது, நெருப்பு சிவத்தோட தன்மையாக சொல்லுவாங்க. அது எது, ஆதி மந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதி. ஜோதி ஜோதினா இங்கே வர அம்மா கிடையாது, அவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவன். ஆமாம். அப்போ இது ஒன்று மிக்கிறது நெருப்போட வேலை, எதுவாக தான் தான் கூடவே சேர்த்துரும். சரி, காற்று என்ன பண்ணோம், திடீர்னு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு புயல் வந்துடுதுன்னுவாங்க, வெளியே பார்ப்போம், எங்கேயோ ஒரு பேனர் இங்கே வந்துடும். நம்ம வீட்டில் பேனரே இல்லையே, திடீர்னு பார்த்தா ஒரு கொடை, ஒரு வாட்டி புயல் வருதா, புயல் வந்துச்சுமா, என்னன்னே தெரியல, எவன் கொடையோ இங்கே இருக்குது. காலையில் இருந்து வர ஒரு பாவாடை எங்கள் வாசப்பில் இருக்குது, யார் என்னடா இது, எங்கே இருந்தோ வாரி ஒன்று விற்குதா இல்லையா. காற்றோட வேலைன்னா வாரி எடுத்து போகிறோம். நீங்கள் ஒரு காற்று என்ன ரோட்டில் போங்கன்னா ஒரு காற்று அடிக்கிட்டு மொத்த குப்பையை வாரி வாயில் வச்சுருது. அதுலேயே இந்த காற்று நான் வெயில் படத்தில் ஹெல்மெட் போட்டு போது ஒரு வாட்டி அந்த வெயில போனேன், இந்த அவதார ஸ்டுடியா அடித்த காட்டில் அப்படியே மொத்தமான கல் வச்சுட்டு. அப்படி காற்றோட வேலை ஒன்றுமே இல்லை, ஒன்றாக கூட்டி விற்கும். எங்கெங்கேயோ சதி எல்லாம் மொத்த வாரின்னு பெருக்கிற மாதிரி பெருக்கிறோம். அது சொன்னேன், வன்கால் பறந்து சலித்து திரட்டும், மண்ணியை ஜலிச்சு ஏற்றுறோம், பெருக்கிறாமே பெருக்கிறோம், திரட்டும். பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும். ஆகாயத்துக்கு என்ன அதோடைய குணம்னா, அது இது அனைத்துக்கும் நிரந்தரமாக நிற்குமே தவிர அது எந்த செயலும் செய்யாது. அதனால தான் ஆகாயஸ்தலமாக சிதம்பரத்தை சொல்லி அவன் செயலில்லாதவன், அவன் பார்வையில் அனைத்தும் நடக்குதுன்னு சொல்வாங்க. இதை நம்ம பார்ப்போம். தெளிவுரை. ஆய்ந்து அறிவோமானால் மண் திண்மை குணமும் பொருள்களை தாங்கும் தொழிலும் உடையது, நீர் குளிர்ச்சி குணமும் பொருள்களை மென்மைப்படுத்தும் தொழிலும் உடையது. அதாவது பொருள்களை கரையும்படி செய்வது. ஒளியினை உடைய அனல் வெம்மை குணமும் பொருள்களை உருக்கி ஒன்றுவிக்கும் தொழிலும் உடையது. வளப்பமுள்ள காற்று ஒளிவு இல்லாமல் பரவும் குணமும்
பொருள்களை திரட்டும் தொழிலும் உடையது. ஆகாயம் வெளி முதலாகிய குணமும் எப்பொருள்களிலும் ஊடுருவி நிறைந்து நிற்கும் தொழிலும் உடையது. இதுவரை பூதங்களின் குணமும் தொழிலும் கூறப்பட்டன. இவ்வளோதாம்மா புரிஞ்சிச்சுல, ஒன்றும் இல்லைல்ல. நிலம் வந்து கடினமாகுது. இப்போ இந்த பொருள் இது பாட்டில் தாங்குது, இந்த பெஞ்சை தாங்குது. நிலம் வந்து கடினம். இதே நிலம் கடினம் வச்சுக்க நம்ம பொத்துக்குன்னு உள்ள போகணும். ஆமாவே இல்லையா? இது நிலம் கடினமாக எல்லாரும் தாங்குதே இல்லையா? இதே நிலம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நீர் என்ன பண்ணுது? குளுமையாக இருக்குது, எல்லாத்தையும் கரைக்குது, கழுவுது. இப்போ நீர் இல்லைன்னா நமக்கு கதி நம்ம போக முடியுமா? பல்லு வளர்க்க முடியுமா? நம்ம பக்கத்தில் அவனுக்கு ஒருத்தம் வர முடியுமா? எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுது நீர். அப்போ அதுக்கு குளுமை. ஆமாம், இப்போ சாமி பார்த்து நீரை சூடாக பச்சிருந்தாருண்ணா இது எங்கே தண்ணி தேடுறது? நம்ம ஏதோ தண்ணி குளுமையாகுது, உடம்பு கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். சாமி கொதிக்க வைக்கிற தண்ணியாக வச்சுட்டான்னு வச்சுங்க, அதுக்கு எங்கேருந்து போய் நம்ம தண்ணியை வச்சு ஊற்றி அப்புறம் தண்ணிக்கு என்ன பண்ண தெரியுமா? ஹீட்ரு வாங்க மாட்டோம், கூலரை வாங்குவோம். அதுக்கு ஒரு குண்டானை வச்சு தண்ணி நல்லா கூலிங் ஆக்கி அதை விளாவி குளிக்கணும் நம்ம. அப்புறம் சாமி அப்புறம் நீருக்கு என்ன தருமே? குளுமை முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இந்த காற்றுக்கு என்னது? மொத்தத்தையும் பெருகின்னு வருது. அந்த மாதிரி தன்மையாக காற்று இருக்குது, முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து வேற என்ன? காற்றுக்கு அதான் நெருப்பு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது. எதை போட்டாலும் இப்போ இரும்பை போட்டால் கூட இரும்பே தங்க பழம்ப மாய்க்கிது, தக தக தகன்னு இரும்பு உரிக்குது. நெருப்பை தன்னை மாதிரியே மாற்றிடும், அவ்வளோதான். ஆகாயம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஆதாரமாய் வெளியாக எல்லா, அதாவது ஆகாயம் வேறாய் இருக்கிறதுன்றதை விட ஆகாயம் அனைத்து பொருளும் ஊடுருவி ஒன்றாய் இருக்கிறதுன்னு கடந்த கிராமம் தெரியும், ஒன்றாகவும் இருக்கிறதுன்றது ஆகாய தத்துவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆமாம், சரிங்களா? திருச்சிற்றம்பலம். இதோட நம்ம இந்த குணங்களே பார்த்தோம். ஆமாம், திருச்சிற்றம்பலம்.